யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். பல அன்பு உள்ளங்கள் கேட்டபடி நாங்கள் இன்றைக்கு இட்லியும் இஞ்சி சம்பளம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ரவை, உளுந்து, வெந்தயமும் அரிசியும் போட்டிருக்கிறேன். எல்லாம் அளவு சொல்லுவேன் உங்களுக்கு. உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய். இதை நாங்கள் எப்படி செய்கிறோம்ட்டு பார்ப்போம். வாங்கோ. அடுப்பை பற்ற வைக்கிறோம். அதை இஞ்சி ஒன்று இருக்கட்டும். இது பச்சை ரவை. நாங்கள் இதை இதான் என்ன அளவு எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவு பேணி எடுக்கிறீங்களோ அந்த அளவே அளவு எந்த அளவு. இப்போ நான் இது ஒரு சுண்டு அளந்து எடுத்தலான். இந்த உளுந்து நிறைச்சி எடுத்தலான். அதை கழுவி எடுத்தது. இனி இது தலை தட்டி 2 சுண்டு ரவையை எடுக்க போகிறேன். 2 சுண்டு பறை தட்டி எடுக்கிறோம். தலை தட்டி எடுக்கிறோம். 2 சுண்டு ரவை தலை தட்டி எடுக்கும். இது இந்த இட்லிக்கு ரவை நல்லா அவியணும். அது அவியறதை காட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அவிக்கிறேன். நல்லது அவிச்ச ரவைன்னு சொல்லியிருப்பேன். இது இப்படி ரெண்டு பணி போடுறோம். ஒரு சுண்டு உளுந்துக்கு 2 சுண்டு ரவை. இந்த ரவை இதில் தண்ணி ஒழுகும். உங்களுக்கு அவிச்சு முடிய தெரியும். திறந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்திருக்கும். அப்போ நல்லா அவிஞ்சாண்டு நீங்கள் நிப்பாட்டலாம். வாங்க. இப்போ நாங்கள் மூடி அவிப்போம். இப்போ இந்த ரவையை நாங்கள் அவிய வச்சுட்டோம். அதை அவிஞ்சோன்று கேட்கலாம். நாங்கள் இங்கால இது இந்த கரண்டி சாதாரணமான மேசக்கரண்டி. இதால் ஒன்றரை கரண்டி வெந்தயமும் 4 கரண்டி சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியும் போட்டிருக்கிறேன். இது நாங்கள் சாப்பிட்ற சோறு காய்ச்சிற அரிசி போட்டிருக்கிறேன். இது 2ஐயும் உளுந்து ஊற போடைக்கிற தனியாக ஊற போட்டிருக்கிறோம். இதையும் அரிச்சு போட்டு எடுத்து இப்போ நாங்கள் 2ஐயும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அந்த ரவை அளந்த பேணியால் ஒரு சுண்டு நிறவி அளந்த நாங்கள் எல்லாத்தையும் போடக்கூடியதாக இருக்குது. பெரிய கப்பண்டோடைய எனக்கு போடக்கூடியதாக இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கண்டா காணும். இது இந்த அரிசி இதையும் போடுவோம். இவ்வளோத்தையும் நீங்கள் செய்த அரையுங்கோ நல்ல மென்மையான இட்லியும் உங்களுக்கு வரும். இதையும் போட்டு இந்த இஞ்சி துண்டையும் வட்டி போடுவோம். சின்ன சின்ன வட்டி போடுவோம். பெருசாக போட்டிங்கன்னா அரைபடாது. அதையும் இது நீங்கள் அவிக்கேக்கில் இந்த இட்லியும் நல்ல வாசமாக இருக்கும். மூடிய திறக்கேக்கிலையும் உங்களுக்கு இந்த வாசம் தெரியும். இப்போ நாங்கள் பச்சை மிளகாயும் போட போகிறோம். இது எல்லாத்தையும் முதல் தண்ணி விடாமல் 2 சுற்றி சுற்றுங்கோ. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இட்லி பழத்துக்கு அரைச்சி எடுங்கோ. இது வாசத்துக்கு தான் இந்த பச்சை மிளகா போடுறது. இது உரைப்பு கண்டில்லை. இந்த பச்சை மிளகாய் நாங்கள் வாசத்துக்காக தான் போடுறோம். நாங்கள் இதையும் போட்டு நாங்கள் இதை 2 சுற்றி சுற்றுவோம். சுற்றி போட்டு பேர்ந்து தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வருவோம். அஞ்சு குட்டி மாமா கண்ணடிச்சு காட்டுக்கோ. பாட்டு போடு இப்போ நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது நான் இவ்வளோ தூரத்துக்கு தோல் எடுக்கிறேன். கொஞ்சம் தோல் விடுறேன் நான். இது இப்போ இதுக்காக கொஞ்சம் தோலை கூட எடுத்துருக்குது. உளுந்து தோலை நீங்கள் கொஞ்சம் விட்டு அரைக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நாங்கள் ரவையை போட்டுட்டு இதை போடுவோம். நல்லா அவி வருது பாருங்கோ. இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். திறந்தா மேலால் இந்த தண்ணி விழுந்திருக்கு பாருங்க. பார்க்க தெரியும். இப்படி தண்ணி விழணும். மற்றபடி நாங்கள் கை வச்சு அபத்தி பார்க்கல இறுக்கமாக இருக்கும். இப்போ இதை அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதை எடுத்து இதை அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் இதை தூக்கி இது நல்லா அவிஞ்சிருக்குது. நாங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி விழுந்திருக்குது. தண்ணி விழும். அப்படி தண்ணி விழுந்திருக்கும் அவியேக்கில். இது கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா அந்த இறுக்கமாக இருக்கும். இப்போ கோதுமை மக்கள் அவிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இறுக்கமாக இருக்கும். தட்டி தான் நாங்கள் உடைக்கணும். இது சுழற்சியில் போட்ட வழியா
இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் இப்போ சுட ரவை இருக்கேக்கில் இப்போ கொதிக்குது. இப்போ எனக்கு நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து நாங்கள் தெளித்து விடுவோம். இது களியாக வராதுண்டா அவிஞ்ச ரவையாண்டபடியாக இதாண்டி நாங்கள் தண்ணியை ஊற்றி குழைச்சி அதை வைப்போம். இப்போ நல்ல மழை காலம் இதண்டா கொஞ்சம் பொங்கு பண்ணுறதுக்காக இப்படி செய்கிறோம். நாங்கள் இப்போ 6-7 சுண்டண்டு ஒரு அடியாக அவிச்சு போட்டும் ரவை வச்சு இட்டலியாக அவிச்சிருக்கிறோம். இந்த சுழச்சுடத்தான் போடணும் வண்டி இல்லை, இதண்டா கொஞ்சம் கூட பொங்கும். இப்போ சரியான மழைக்கு பொங்குறதுக்காக இப்படி செய்திருக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த அரைச்சதை போட போகிறோம். இதை நீங்கள் சிறு கைத்தொழிலாக செய்கிறாக்கள் இதை செய்து கொடுக்கலாம், கடைகளுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி செய்திக்கிட்டால் பெண்மையாயும் பெறும். இதை எனக்கு பாத்திரம் காணாது, நான் வந்து மாற்றுவேன். காணாட்டி பார்த்து மாற்றுவேன், இல்லாட்டி இப்போ நாங்கள் இந்த கப்பை கழுவி போட்டு அந்த தண்ணியையும் இதுக்குள்ளே விடுறேன். அளவுக்கு மிஞ்சி விடாதுங்க, பார்த்து கழிக்கணும். இதை நாங்கள் இதுக்குள்ள உப்பையும் போடுவோம். இதுக்கு அளவான உப்பை போட போகிறேன். இதை நாங்கள் நல்லா சேர்த்து குழைச்சி வைக்க போகிறோம். இது நீங்கள் பச்சை ரவியண்டா இவ்வளவு களியாக வந்திருக்கும். இது அவிச்ச ரவியன்ற வழியாக களியாக வராது. இது சிறுகாய் தொழிலாகவே செய்யலாம். நீங்கள் இந்த பானதுகள் வாங்குறதும் விட இது எவ்வளோ சுகமான வேலை. சாப்பாடும் குழந்தைகளுக்கு அது ரப்பை பச்சரிசி நாங்கள் போடையில் ரப்பை தான் போட்டிருக்கிறோம். பெருத்தக்காரருக்கெல்லாம் நல்லா இதண்டி அடித்து பார்ப்போம். தண்ணி காணாட்டி கொஞ்சம் தண்ணியாக விடுவோம். நல்லா அடிக்கணும் கையால் நீங்கள். இப்போ எனக்கு இதுக்குள்ள தண்ணி காணாது, நான் தண்ணி பார்த்து விடுவேன். அப்படியே எடுத்து பார்த்தா இப்படி கொஞ்சம் ஓரளவு ஊத்துற பதம் பெறணும். இது கட்டியாக கிடக்குது. ஊத்துற பதம் வந்து ஒரு மெல்லிய தெரியும். நீங்கள் காட்டுறேன்னு உங்களுக்கு வடிவா அடிச்சிடலாம். வடிவா அந்த அடியில் இருக்கிற ரவ்வி எல்லாத்தையும் மேலே எடுப்போம். கொஞ்சம் பெரிய செல்வ சட்டியண்டா வடிவா இது காணும். இதை மலைக்கு இது கங்கால பொங்காது, கொஞ்சம் தூரம் பொங்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நீங்கள் நல்லா அடிச்சடித்து பார்க்கணும். இப்போ நல்லா அடித்து பதமாக எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்கோ ஊற்றிக்கல இப்படி ஊற்றுனா சரி. இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா இப்பயே கூட கைக்கு தெரியும், மென்மையாக இருக்கிறது தெரியும். இந்த பதத்துக்கு எடுத்து வைங்கோ. இது நீங்கள் பானைகள் பண்ணுறது பார்க்க இவ்வளோ நல்லம், பிள்ளைகளுக்கும் நல்லம், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல 6 மாத குழந்தைக்கே இந்த இட்டலி கொடுக்கலாம். நான் எங்கட பிள்ளைகளுக்கு கொடுத்தலாம். இந்த 6 மாதத்துலேயே இந்த இட்டலி கொடுத்தலாங்க. இது குறைஞ்சது 8 மணித்தியாலத்துக்கு மேலே. மழை காலம் மட்டும் 10 மணித்தியாலமும் செல்லணும். வெயில் காலம் மட்டும் 8 மணித்தியாலத்துக்கு நீங்கள் புளிக்க வச்சுங்கண்டா நல்ல மென்மையான இட்டலி அவிக்கலாம். இதை நாங்கள் இப்படியே மூடி வைப்போம். இது இந்த இடத்துக்கு இது கிட்டவா பொங்கும், இது கிட்டவா பொங்கும். தட்டியான மூடியாக மூடாமல் கொஞ்சம் குமிழ் மாதிரி மூடியாக மூடி விட்டீங்கன்னா சரி. இது நாங்கள் சரியாக 9 மணித்தியாலம் மழை இதண்ட வழியாக 9 மணித்தியாலம் வச்ச நாங்கள். இப்போ இது பொங்கி வந்துருக்குது. நாங்கள் பார்ப்போம் இருக்கா. பாருங்க மாவை ஊத்துறகமாக வந்துருக்கு. அப்படியே அரைச்சி போட்டு வச்சேன். நாங்கள் வேறு ஒன்றுமே செய்யலை. இப்போ வச்சதுக்கு கலக்கிறேன். இதெல்லாம் திறந்து இப்போதான் கலக்கிறேன். அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை எரிச்சிட்டு இதுக்குள்ள இந்த தட்டுகளுக்குள்ள நாங்கள் எண்ணெய் ஊச போகிறோம். இதுக்குள்ள நீங்கள் லஞ்ச் பேப்பர் விரித்து அதே மாதிரி எல்லாரும் சமைக்கலாம். அப்படி சமைக்காதீங்க, அது கூடாது, உடம்புக்கும் கூடாது. இதனால் இந்த நல்லெண்ணெயை இதில் ஊற்றினான் எண்ணெயை தொட்டு எல்லா இடமும் எல்லாத்துக்குமே பிரண்ட போகிறேன். லஞ்ச் பேப்பரில் அநேக வீடுகளில் நான் போய்க்கலாம். லஞ்ச் பேப்பர் விரித்து சமைக்கிறத பார்த்துருக்குறேன். அதை விரிக்காதீங்க, கூடாது. நீங்கள் சிறு தொழிலாக செய்யக்கலையும் வாடிக்கைக்காரருக்குமே அதில் அவிச்சு கொடுக்காதீங்க.
நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் தான் விடணும் இல்லை, இது பிள்ளைகள உடம்புல சேர்றபடியாக நான் நல்லெண்ணெயே விட்டுட்டேன். நீங்கள் என்ன பாவிக்கிறீங்களோ அதை விடலாம். எல்லா தட்டுக்கும் பூசுங்க. பூசி போட்டு இறைக்க ஒரு 5 நிமிஷம் வைக்க கையாலேயே கலட்டக்கூடிய இருக்கும். இந்த முதல் விட்டதையே தொட்டு எல்லாத்துக்கும் பூசுகிறேன். எல்லாத்துக்கும் எண்ணெய் விரட்டிட்டோம். இப்போ நாங்கள் இந்த தட்டில் கீழே வச்சுட்டு மாவை விடலாம். இது எனக்கு இப்படி செய்கிறது வசதி மாதிரி. அப்போ நான் மேலேயே வச்சுட்டு மாவை விடுறேன். நான் இப்போ நாங்கள் இந்த மாவை எடுத்து ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளேயும் விடுவோம். ஒவ்வொரு குளிகளுக்குள்ளேயும் நாங்கள் நிரப்புவோம். இந்த கீழே வச்சுட்டு எனக்கு தூக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சுடும், ஆவி அடிக்கும். அவள் இப்படி செய்கிறது சுகம் மாதிரி இருக்கிறது. அளவளவாக விடுங்கோ. இப்போ உங்களுக்கு லைன் பேப்பர் வைக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா சீலை துணி அந்த பேபி மல்லாண்ட கடையில் விற்கிது, அதை வேண்டி அதில் ஒரு 1/2 மீட்டர் வேண்டி இதுக்கண்டு நீங்கள் வைக்கலாம். வச்சு அதுலேயும் வாக்கலாம். அதுக்கும் கடையாண்டு எடுத்து கலட்டி எடுக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் விடுவோம். வேறு ஒரு சுண்டு இவ்வளவு இட்டலி வேற போதண்டு தாராளமாக எரிஞ்சு பிள்ளைய சாப்பிட்ற அளவுக்கு வேற இட்டலி. சின்ன இட்டலி நீங்கள் அவிக்கிறத பொறுத்து. சின்ன இட்டலியெல்லாம் கூட வரும், கொஞ்சம் பெருசாக அவிச்சிங்கண்டா குறையவா வரும். இப்போ 3வது தட்டு வைக்க போகிறோம். இப்போ ஒரு தரத்துலேயே இது நாங்கள் இப்படி ஒரு தரத்துலேயே அவிச்சு போட்டு அப்படியே நிப்பாட்டி விட்டுறது காணக்கூடியா இருக்கிறது. எங்களுக்கு ஒரு தரம் அவிக்கிறது எல்லாருக்கும் காணும். கிடக்கிட கலவுங்கோ, கலந்து எடுத்து விடுங்கோ. மிச்சத்தை அப்படியே தூக்கி நீங்கள் மூடி வச்சுட்டீங்கடா குளிர்படியில். வேணும் உங்களுக்கு விருப்பம் நாளைக்கு அவிக்கலாம், அல்லது விருப்பமான நேரத்துக்கு அவியுங்கோ. இப்போ நாங்கள் ஒரு தரத்தோடையே நிப்பாட்ட போகிறோம், எங்களுக்கு காணும். இப்போ நாங்கள் இப்படியே இதை வச்சு மூட போகிறோம். நல்லா பூவை வரும். சரி, பூவை வந்தோன்னு ஒரு 5 நிமிஷம் புரைச்சி போட்டு இறக்குங்கோ. நல்லா பூவை வருது. நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். திறந்துட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ பார்த்தோம்னா தெரியும் இது அவிஞ்சிட்டுது. குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டும் மாவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே இறக்குவோம், இறக்கி வைப்போம். ஆறட்டும் கொஞ்சம். எல்லா தட்டியும் இதே மாதிரி இறக்கி வைப்போம். கொஞ்சம் ஆறுனா பிறகு கலட்டுவோம். வாங்கோ, இதை கரண்டியை வச்சு நாங்கள் இப்படி ஒரு சுற்றின மட்டும் அப்படியே கலண்டு கொண்டு வரும். அப்படியே கலரும். இப்படியே எல்லாத்தையும் கலட்டி எடுங்கோ. இப்படியே இதா நான் பிச்சு என்ன மாதிரி மென்மையாக இருக்காண்டு நீங்களே பார்க்கவே தெரியும். உங்களுக்கு அளவில் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இதுக்கேற்ற சம்பளம் அரைக்க போகிறோம். அதையும் வாங்க பார்ப்போம். இதுகளை எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்கோ. நாங்கள் செய்த இட்டலிக்கு ஒரு சட்னியை அரைப்போம். எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். செத்தல் மிளகாய், இஞ்சி, உப்பு, தேங்காய்ப்பூ, புளி, வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், கடுகு, நல்லெண்ணெய். வாங்க இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நாங்கள் இவ்வளோ சாமான் வச்சுக்கோம். இவ்வளோ புளி போடுறது இல்லை, அளவாக பார்த்து போடுவோம். இதுதான் உங்களோட உழைப்புக்கு தக்கது தான் போடுங்கோ. இது இந்த செத்தல் மிளகாய் கழுவி எல்லாம் வச்சுருக்கிறோம். செத்தமில் உப்பு போடுவோம். இந்த சட்னிக்கு ஏற்ற கொஞ்சம் தண்ணியாக வர்றபடியாக கொஞ்சம் கூடவா வரும். புளி இது கொட்டை இல்லாத புளி, அரிஞ்ச புளி இவ்வளவும் காணும். இது கூட இன்னொரு சின்னன் போடுவோம். இதெல்லாம் உங்களோட ருசிகளுக்கு சிலாக்களுக்கு புளி கூட விருப்பம். இந்த இஞ்சியை வெட்டி போடுவோம்.
நீங்கள் வெட்டி போடாட்டி அரைப்படாது முழுசு அப்படியே இருக்கும் கட்டியாக வடிவாக வெட்டி போட்டுட்டு ஒரு சுற்றி போட்டு தான் வெந்து தண்ணி விடுங்க. முதல்ல ஒரு சுற்றணும். இப்போ தேங்காய் பூவையும் போட்டு தேங்காய் பூவை போடுவோம். வெங்காயம் போட போகிறோம். இவ்வளோத்தையும் கொண்டு அரைக்க போகிறோம். ஒரு சுற்றி போட்டு தண்ணி எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோத்தை விட்டு அரைக்க போகிறோம். வாங்க இப்போ துறப்பம் அரைச்சி கொண்டுட்டோம். இப்போ நல்லா அரைச்சி கொண்டாச்சு. இனி இதை நாங்கள் தாளிக்க போகிறோம். இப்படியே இருக்கட்டும். அடுப்பை பற்ற வைப்போம். நாங்கள் பாவிக்கிறேன். நல்லெண்ணெயை விடுறேன். கடுகை போட போகிறேன். இப்போ கடுகு வடிக்குது. நாங்கள் சித்தம்பளையும் கருவேப்பிலையும் போடுறோம். வாங்கி போட்டு வெங்காயத்தை போடப்போம். வெங்காயம் இப்போ தான் போடணும் மட்டும் இல்லை. இல்லாத நேரம் நாங்கள் ஒரு வெங்காயமே போட்டிருக்கிறோம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம். இது சின்ன வெங்காயம் கூட தாளிக்கிறதுக்கு நல்லா. நாங்கள் இப்போ இவ்வளோ தான் ஒரு 2 கிலோத்தில் ஒரு வெங்காயத்தோடையே நாங்கள் சம்பளையும் மிரட்டு தாளிச்சுன்னு இருக்கிறோம். வெங்காயம் கிலோத்தில் வாங்கிடலான்னு இருக்கும். இப்போ வெங்காயம் நல்ல வாசம் பெற செஞ்சுட்டு அது நாங்கள் ஒரு கிளறி போட்டு சீரகம் போட போகிறோம். சின்ன சீரகம் போடுறோம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இந்த சம்பளை இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். இந்த கப்பையும் கழுவி அந்த தண்ணியையும் விட போகிறேன். இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த சம்பளோட நீங்கள் இட்லிக்கே சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எழுதுங்க கமெண்ட்ஸில். இதே மாதிரி நீங்கள் இட்லி ஒவ்வொரு நாளுமே அவிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் பிள்ளைகளுக்கும் சாப்பிட்டு குழந்தை பிள்ளைகள் இருந்தால் வடிவாக குழந்தை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். இதே மாதிரி செய்து பாருங்க எப்படியே வரும்.